ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பப்பாளி பழ அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். பப்பாளி பழம், நாட்டு சர்க்கரை, நெய், அப்புறம் நட்ஸ் கொஞ்சம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அடுத்தது நட்ஸ் போட்டுக்கலாம். உங்கள் அம்மா இன்னைக்கு தான் செஞ்சு தராங்க. அதை பற்றினா சொந்தக்காரிங்க எங்கள் அம்மாட்ட எப்படிலேருந்து கேட்டுட்டு செஞ்சு தருவாங்க. செஞ்சு தருவாங்க. ஆன் பண்ணிட்டியா? தோல் சீவிட்டு நல்லா பழத்தை மட்டும் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த பழம் 2 பழம் எடுத்துருக்கேன். சர்க்கரை போட்டுக்கலாம். சுருண்டு வருது. இதில் வந்து இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுக்குவோம். போட்டு நாட்டு சர்க்கரை போடுறதுனால எந்த ஒரு கலரும் போட தேவையில்ல. டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை போடுறதுனால. இப்போ நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அடுத்தது சுருண்டு வர கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது பார்த்தா பப்பாளி அல்வா மாதிரியே இருக்காது. பார்த்தா நம்பவே மாட்டாங்க பப்பாளியில் செஞ்சதுன்னு. செம்ம சூப்பராக இருக்குது பப்பாளி அல்வா. பாருங்கள், கசந்து கூட்டி விட்டேன். எப்படி இருக்கு? செம்ம சூப்பராக இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க. இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. நல்லா இருக்கு.